டங்கி ஷாருக் கான் நடிப்பில் எஸ்ஆர்கே இந்த பாலிவுட் பாட்ஷா நடிப்பில் ராஜ்குமார் ஹிரானி இயக்கி வெளிவந்த படம் தான் டங்கி. ஷாருக் கான் படம் வந்திருக்கா எனக்கு தெரியவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷனே பெருசாக இல்லை. ஏன்னா இது ராஜ்குமார் ஹிரானி படம், ஹிந்தியில் மட்டும்தான் வரும், பேன் இந்தியா படமானால் வராது, அந்த லாங்குவேஜில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் பார்த்து அந்த லாங்குவேஜில் தான் பார்க்கணும். ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய டேரக்டரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் 5 படம் எடுத்து வச்சிருக்காரு. 5 படமுமே கிரிட்டிக்ஸ் வைஸாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி மிகப்பெரிய ஹிட்டு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது அவரோட 6வது படம். 6வது படத்துலையும் அதை செஞ்சு காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இது வந்து வசூல் ரீதியாக 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா 1000 கோடின்னு அடிக்க வாய்ப்பு இல்லை. பட் போட்ட பணத்தை விட டபுள் அடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இந்த வீடியோக்குள்ளே போயிடுறேன். டங்கியோட ரிவ்யூ. அனிமல் மாதிரி படம் வந்து கமர்ஷியலாக அவ்வளோ ஹிட் ஆகிட்டு இருக்கு பாலிவுட்டில். அதாவது மேக்கிங் மட்டும் வச்சு கதை பெருசாக இல்லாமல் கூட படம் ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் காட்டுச்சு. இப்போ வர எல்லா படமே அப்படி தான். கேஜிஎஃப்க்கு அப்புறம் வந்து எல்லா படமே மேக்கிங் மட்டும் நல்லாயிருக்கும், கதை பெருசாக இருக்காது. சும்மா ஒருத்தர் வந்து 10 பேர் அடிப்பான் ஜெயிப்பான், மக்களுக்கு அதில் எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் மக்களுக்கு அதில் அந்த தேவையே இல்லை. இவன் எதுக்கு கொக்கைன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இவன் எதுக்கு டானை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த டானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறான், எதுக்கு இவ்வளோ ஆக்ஷன், இவ்வளோ ஃபைட் எதுக்கு, இதெல்லாம் எதுக்குங்கிற கேள்வி என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். நிறையா சினிமா லவர்ஸ் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். சும்மா சண்டே வச்சு எரிச்சல் ஆக்குவாங்க. அதெல்லாம் உடச்சி தான் டங்கி இங்கே வந்து நிற்கிது. அதாவது பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், தமிழில் ஏகப்பட்ட படம் அப்படி வருது, நான் அதை சொல்ல. பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கானே நினச்சிருந்தா இன்னும் வந்து ஒரு பதானை கொடுத்துருக்கலாம், இன்னொரு ஜவானை கொடுத்துருக்கலாம். ஏன்னா 2மே 1000 கோடி. இன்னும் அவர் கொடுத்து ஹிட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவர் ஏன் டங்கி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இறங்கி பண்ண படம் தான் டங்கின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் ஒரு ஃபைட் சீன் கூட இல்லை, ஷாருக் கானுக்குன்னு ஒரு மாஸ் என்ட்ரி கூட இல்லை. நார்மலாக ஒரு மனுஷனை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டி, அது மூலமாக ஜோக்ஸ் கிரியேட் பண்ணி, அது மூலமாக ஒரு ரைட்டிங்கை கொண்டு போய், அது மூலமாக ஒரு ட்ராவலை கொண்டு போய், அது மூலமாக ஒரு படத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் நல்ல விதமாகவும் காட்டி ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னா ராஜ்குமார் ஹிரானியால் மட்டும்தான் முடியும். அவ்வளோ நல்லா இருக்கா படம்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து பிட் லாகி, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒர்த்து. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். டாப்ஸியோட நடிப்பும் செமையாக இருந்துச்சு. மண்ணுங்கிற கேரக்டராக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு ஷாருக்கோட நடிப்பு சொல்லவா வேணும். ஆனால் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நார்மல் பேட்டர்ன்லேருந்து மாறி பதான் மாதிரி உள்ள ஜவான் மாதிரி உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு கமர்ஷியல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு, ஹார்டியாக வாழ்ந்திருக்காரு ஷாருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ராஜ்குமார் ஹிரானியோட படமான பிகே, 3 இடியட்ஸு, முன்னாபாய் எம்பிபிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அதே மாதிரி இதுலேயும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எப்படின்னா இப்போ காமெடி வந்து வற்புறுத்தி வச்ச மாதிரி எந்த இடத்துலையுமே இருக்காது. அந்த சீனுக்கு என்ன தேவையோ அந்த சீனுக்கான ஃபன்னை வந்து அவர் கிரியேட் பண்ணுறாரு. அது வந்து விஷுவலாக வர்றப்ப இன்னும் நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கிது. அந்த காமெடி சென்ஸ், அந்த விஷயம் வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திணிக்காமல் நானாக ரசித்து சிரித்த விஷயம் நிறையா இருந்துச்சு. ஹிந்தியில் தாங்க ஓடுது, கொஞ்சம் தான் ஹிந்தி தெரியும், தொட மாலுங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் பார்க்குறப்ப எந்த இடத்துலையுமே எனக்கு புரியாத மாதிரி, டைலாக் புரியாத மாதிரி எந்த இடத்துலையுமே நான் ஃபீல் பண்ணல. எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆச்சு, பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைனர் அவர் எடுத்துக்கிட்ட விஷயம், அதாவது இந்தியாவிலேருந்து லண்டன் போகிற ஒரு கேங், அவங்க வந்து வீசா கிடைக்கல, லண்டன் போகிறது அவங்க லைஃப் டைம் ட்ரீமாகவே இருக்குது. வீசா கிடைக்காதப்ப எப்படி இல்லீகலாக இமிக்ரெண்ட்டாக அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்து வச்சுருக்காரு. அதில் ஊடால ஐலட்ஸ்னால் என்ன, அதில் இருக்க விஷயங்கள் என்ன, ஏன் வந்து எங்களை மட்டும் இங்கிலாந்துக்கு அனுப்ப மாட்டீங்க, வீசாவுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க, இதுவே அங்கேருந்து நீங்கள் வர்றப்பனா, அதாவது இங்கிலாந்து பீப்புள் இந்தியாவுக்கு வர்றப்பனா நாங்கள் வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு கேட்குறோமா, நீங்கள் மட்டும் இங்கேருந்து எங்களை இங்கிலாந்து அனுப்ப இங்கிலீஷ் தெரியணும், அது தெரியணும், இது தெரியணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் ஏன் போடுறீங்க, இன்னமும் ஏன் போடுறீங்க அப்படிங்கிற ஷாருக் கான் பேசுகிற வசனம்னா, ஒருத்தர் லண்டன் போகணுன்னு ஆசைப்பட்டா அவருக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகும், பர்சனலாக உறுத்தும், ஆமல்ல அப்படின்னு சொல்லிட்டு உறுத்தும். இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இடத்துல இருக்குது. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்ட எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு போங்க. நீங்கள் உங்கள் டெசிஷனை மாற்றி கூட வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி பீப்புளை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இது நான் சும்மா சொல்லுங்க, எனக்கு பர்சனலாக என் குடும்பத்தில் ஒருத்தர் நடந்திருக்கு, அதை வச்சு நான் சொல்ல வர்றேன். அதாவது டூரிஸ்ட் விசாவில் கூப்பிட்டு போய் அவனை டார்ச்சர் பண்ணி திருப்பி இங்கே அனுப்பாமல் அவனை எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ அவ்வளோ வேலை வாங்கிட்டு உழைப்போட சுரண்டல் நடந்திருக்கு. ஆனால் அது லண்டனில் நடக்கலை, மலேசியாவில் நடந்திருக்கு, துபாயிலே நடக்கும். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். துபாயில் நடந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், மலேசியா நடந்தது என் ரிலேட்டிவ்க்கே நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்ல வரேன், வெளிநாடு போகணும் ஆசை இருந்தால் தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சுட்டு டூரிஸ்ட் விசாவையோ இல்லீகலாகவோ போகாமல் லீகலாக போங்க. லீகலாக போக முடியாட்டி இங்கேயே வேலை பாருங்கள். இதெல்லாம் படத்தில் வரல, நான் சொல்கிற விஷயம். இந்த படத்தை பார்த்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு நான் யோசிக்கலை. செகண்ட் ஹாஃப் வந்து முழுக்க முழுக்க ட்ராவலில் தான் போகுது. அது வந்து சில இடத்துல ஸ்லோவாக ஃபீல் பண்ண வைக்குது. இப்போ என்னன்னா எல்லாரும் ஃபைட் எதிர்பார்க்குறாங்க, அந்த ஜாஷு அந்த கமர்ஷியல் பேட்டர்ன் அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, ஆகா ஓகோ அப்படி இப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது எதுவுமே இல்லாமல் ஒரு படம் ட்ராவல்லே போகிறப்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இயற்கையான விஷயம். அந்த ட்ராவலை காட்டுறப்ப எப்படி இருந்தாலும் சில இடத்துல போர் அடிக்க தான் செய்யும். எல்லா சீனையுமே நீங்கள் ஹையாக காட்ட முடியாது. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் படம் நான் சொல்கிறப்ப இது கமர்ஷியல் படம் தான். காமெடி இருக்குது, பாட்டு இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் என்ன விஷயம்னா ஃபைட் சீன்ஸ் கிடையாது. உங்களுக்கு லாஜிக் மீறிய விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே லாஜிக்காக தான் இருக்கும். அப்படி இருக்கப்ப எப்படி நீங்கள் அந்த ஹையை கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஹை எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, அனிமல் மாதிரி படம் எனக்கு வேணும், இப்போ கேஜிஎஃப் மாதிரி படம் வேணும், சும்மா பார்லிமெண்ட்குள்ளே போய் சுடுறதும் ஸ்கூலுக்குள்ளே கண்ணை சுடுறதும் அந்த மாதிரி சீன்ஸ் இருந்தால் தான் நான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா அந்த படத்துக்கு போகாதீங்க. ஓடிடியில் வந்தோன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்கிற விஷயம். ஷாருக்காக கன்ஃபார்ம் போகலாம், ராஜ்குமார் ஹிரானிக்காக கன்ஃபார்ம் போகலாம். நான் போனது ராஜ்குமார் ஹிரானிக்காக. நீங்கள் யாருக்காக போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு போங்க. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும், இந்த கதைக்களம் நடக்கிறது வந்து 1995ல். ஸோ அப்போ எப்படி இருந்துச்சோ ஊர், அப்போ எப்படி இருந்துச்சோ லவ்ங்கிற விஷயம் அதெல்லாம் காட்டி தான் அதை எடுத்திருப்பாங்க. ஒருத்தனுக்காக ஒருத்தி வந்து லைஃப் லாங் வெயிட் பண்ணுறதுனா அப்போ சகஜம். அதே மாதிரி ஒருத்திக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணுறது சகஜம். இப்போ வந்து அது கிரிஞ்சாக இருக்கலாம், பூமராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் அப்போ இருந்த லவ் அப்படி தான். இப்போயும் நிறைய பேர் அப்படி இருக்காங்க. உங்களுக்கு அந்த லவ் பிடிக்கலாட்டி மூடிட்டு ஓரமாக நின்று இந்த படத்தை ரசிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லவ் அப்படி தான் அந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்டான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஆனால் அந்த படம் முடிகிறப்ப ஹிரானி சொல்ல வர விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள் வந்து இப்படி இமிகிரண்ட்டாக இன்னும் போய்கிட்டு தான் இருக்காங்க. லண்டன் ஆகட்டும் இல்லை வேறு கண்ட்ரி ஆகட்டும் போய்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த வீசா அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து பிடிக்கலை. 140 இயர்ஸ் முன்னாடி வீசா அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் தான் வீசாங்கிற விஷயமே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னோட படத்து மூலமாக ஹிரானி எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த லேண்டை பிரிக்கிறது பிடிக்கலை. அதாவது ஒரு லேண்ட்லேருந்து மனுஷன் வந்து இன்னொரு லேண்டுக்கு போகணுன்னா இவ்வளோ ப்ரொசீஜரை தாண்டி தான் போகணுமா அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு பிடிக்கலை. முக்கியமாக அது வந்து யார் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பூவரை தான் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்து மூலமாக தெளிவாக சொல்ல வர்றாரு. பூவர் அண்ட் மிடில் கிளாஸ் சஃபர், ரிச்சர் மேன் எப்பவுமே சஃபர் ஆக போகிறதில்ல. இப்போ ஒருத்தர் தீவிரவாதியாகவே உள்ளே போகிறான்னா அவனும் சஃபர் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு பணம் இருக்கும், அவனுக்கு பேக்கப் இருக்கும், பின்னாடி பெரிய பொலிட்டீஷியன்ஸோ யாரோ அவனை அனுப்பிடுவாங்க, எப்படியாவது அனுப்பிடுவாங்க காசை கொடுத்து. பட் இந்த காசும் இல்லாமல் ஆசை மட்டும் இருக்க ஒருத்தன் வந்து எப்படி போவான்? அவனுக்கு தான் இந்த வீசாங்கிற ப்ரொசீஜர் திருப்பி 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 என் வாழ்க்கையில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல வர்றாரு இந்த படம் மூலமாக. லவ்ங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஹியூமன் ஃபேஸ் பண்ணுற ட்ராமாஸ், ஷாருக் கானுக்கு ஒரு ட்ராமா இருக்கும், அதுக்கடுத்து அந்த படத்தில் ஒருத்தன் சூசைட் பண்ணுவான், அவனுக்கு ஒரு ட்ராமா இருக்கும். இந்த மாதிரி ட்ராமாஸ் நிறையா இருக்கும். அதை நீங்கள் ரசிச்சிங்கன்னா அவரோட ரைட்டிங்கை ரொம்ப ரசிப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஸ்டோரி நல்லா இருந்தால் போதும்பா. ஆக்ஷன் வந்து வேணாம், ஒரு காமெடியோடு கலந்த ஒரு நல்ல ஸ்டோரி வேணும், ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ஸ்டோரி வேணும். அண்ட் அந்த ஸ்டோரி வந்து திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது, அந்த கருத்து வந்து திணிக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்டோரியோடு சேர்ந்தே போகணும், ஒரு நல்ல ட்ராவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டங்கியை போய் பார்க்கலாம். தியேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கதைகள் அதிகமாக வரணும்னா நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் வரும். இல்லாட்டி திருப்பி 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 அனிமல் எடுத்து வைப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ஷாருக் கானே நினச்சிருந்தாருன்னா திருப்பி ஒரு ஜவானோ இல்லை ஒரு பதானோ கொடுத்து 1000 கோடி அடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் அதை அவர் செய்யலை. அதுக்கு அவருக்கு பெரிய கும்பிடு போடணும். ஏன்னா பாலிவுட்டே ஒரு சைட் போய்கிட்டு இருக்கப்ப நான் வந்து அப்படி இல்லைடா, நான் பெரிய ஹீரோ தான், பட் வந்து நான் வந்து ஹிட்டும் கொடுப்பேன், 1000 கோடியும் கொடுப்பேன், அதே சமயம் நல்ல கதையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. அதுக்கு பெரிய கும்பிடு போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இட்ஸ் பாரதி குட் டே ஷைனிங் ஆஃப் யூர். சேஸ் நண்பா, பாய்.